அன்னியோட அம்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம டயாங்குக்கு தான் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். தமிழ் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஸ்டோரி லைன் வேணாண்டா, போக போக உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸ்டோரி லைன் சொன்னேன்னா ஸ்பாயில் ஆகிடும், அதனால தான். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போது ஸ்டார்டிங்கே ஒரு பெரிய கல்யாண வீடு. அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே நிறைய ஆளுங்க. அப்படியே உள்ளே போனால் ஒரு டிம் லைட் கீழே நிறைய பசங்க உட்காந்துருக்காங்க. எல்லாருமே பேச்சுலர்ஸ். அங்கே என்ன நடக்குதுன்னா, நாளைக்கு மார்னிங் கல்யாணம் இல்லை, இன்றைக்கி நைட்டு கல்யாணம் பையனுக்கும் பொண்ணுக்கும் பேச்சுலர் பார்ட்டி தான் நடக்குது. எல்லாருமே குடிச்சிட்டு கூத்தாடிட்டு செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. அந்த பேச்சுலர் பார்ட்டி நடக்கிற நடுவில் டயாங், ஜிம்மன், ஜங்கோக், ஜாக்சன் 4 பேரும் அந்த கல்யாணத்துக்கு கூப்பிடாமையே அங்கே வந்து பேச்சுலர் பார்ட்டியில் உட்காந்துருக்காங்க. அப்போது அதில் ஒரு பையன் எந்திரிச்சிட்டு, காய்ஸ் டைம் 12 மணி, யாராச்சும் ஹாரர் ஸ்டோரி ஏதாச்சும் சொல்லுங்கடா. அப்படியே பக்கத்தில் இருக்க என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே முத்த கொடுத்துட்டே கேட்பேன். ஒரு மாதிரி அவளை கட்டி பிடிக்கிறதுக்கு ரீசன், ஹாரர் ஸ்டோரியா? டேய் என்னடா, உனக்கு மூடில் இருந்தால் போய் கூட்டு போவாள் உள்ள, அதை விட்டுட்டு நான் சொல்கிறேன் ஹாரர் ஸ்டோரி அவளை சொல்லிட்டு டயாங் அப்படியே எந்திரிக்கிறா. அங்கே இருக்கிற மொத்த பசங்களும் அப்படியே டயாங்க பார்க்குறாங்க. இங்கே ஜங்கு, டேய் என்னடா வந்திருக்கிறது கூப்பிடாம வந்த ஹாரர் ஸ்டோரி மயிறு ஸ்டோரின்னு சொல்லிட்டு, நான் சொல்கிறேன் என்னோடய ஹாரர் ஸ்டோரி. என்னடா உன்னோட ஹாரர் ஸ்டோரி ஒரு 2 hours வருமா? 2 hours இல்லைடா, 4 வருஷம் சொல்லவா ஹாரர் ஸ்டோரியை? இவ யார் மச்சா, லூசு மாதிரி 4 வருஷன்றா, கலாய்க்கலாமா? சொல்லு தலைவா, என்ன ஹாரர் ஸ்டோரி? 4 வருஷமா? எப்படி ஃபஸ்ட் கிளாஸா? கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குமா? சொல்கிறேன்டா, கேட்க ரெடியா? நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டயாங் பக்கம் திரும்புகிறாங்க. 4 வருஷத்துக்கு பின்னாடி நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போதான் என் லைஃப்பில் ஒரு பொண்ணு வந்தா. அப்படியே காலேஜ் கல்ச்சரலில் டான்ஸ் பண்ணி மிரட்டி விட்டுட்டா. அன்னைக்கு விழுந்தேன்டா. அன்னைக்கு அவள் ஃபேஸை பார்த்து, அவள் அழகை பார்த்து, அவள் இருக்கிறத பார்த்து தாண்டா லவ் பண்ணேன். ஆனால் போக போகதா அவளை எனக்கு மனசார பிடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ அப்படியே கட் பண்ணால் அந்த காலேஜ் டேஸ். டயாங் அப்படியே காலேஜ் வெளில கேட் கிட்ட நின்றுட்டு, என்ன இன்னுமே வரல, லீவுக்கே போட்டாலோ, லேட் ஆகுது, ஜங்குக்கு வர கூப்பிட்றா. டயாங் இருறா, வயன் வரட்டும், அவளுக்காக தான் காத்துட்ருக்க. சரி வருவாங்க, நீ வாடா, உள்ள டைம் ஆகிட்டுருக்குடா. அங்கே என்ன பிடிக்கவா போகிற, சைட்டு தானே எடுப்ப, இருறா அவன் வந்துடுவாடா, கூப்பிட்டு வர. இவ ஒருத்தண்டா, எதுக்கா இவனை கம்மிட் ஆக விட்டீங்க, கம்மிட் ஆகிட்டு நம்ம கூட இருக்கவே மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோக்கெல்லாம் கிளம்பிடுறாங்க. இங்கே வயன் அப்படியே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. டயாங் சாரி டயாங், அம்மா இன்னைக்கு. சரி ஓகே ஓகே, நீ எதுவுமே சொல்லாத. ஏண்டி லேட்டு, வெளில போகலாமா? எதுக்கு? ஜங்குக்கு ஜிமினி அனுப்பி விட்டுட்டேன், எவனும் இல்லை, நீ லேட்டாக வந்தது நல்லா தான் போச்சு. லைப்ரரிக்கு போகலாமா? என்னால் முடியாது. எப்பா நான் படிக்கணும்ப்பா, எனக்கு டெஸ்ட்டு. என்ன மயிறு படிப்பனி? இறையா உள்ளே போட்டோம். போயிட்டா, வா போகலாம். எங்கே கூப்பிட்டு போகிறட்டையும் சொல்கிற, வாடி நீ. போகலாமா? பைக்கேறு. அவள் பார்த்துட்டா, அதுக்கப்புறம் டேங்க்னு வருவா. எங்கடா போகிறோம் சொல்கிறேன், பைக் ஏறினியா? அப்படின்னு சொல்லிட்டு டயாங் ஸ்ட்ரைட்டாக வயனை லைப்ரரிக்கு தான் கூப்பிட்டு போகிறா. இங்கே என்ன பண்ணிருக்கோம்? டயாங் அம்மா கிட்ட டெய்லியும் காலேஜ் போகிறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு உன் கூட சுற்றிட்டு இருக்கேன் நான். என்ன ஆகும்? காலேஜ் போய் என்ன பண்ண போகிற? கலெக்டருக்கு படிக்க போகிறீங்களா? கலெக்டரெலாம் படிக்க மாட்டேன். அப்படின்னா வா. ஏண்டா நான் செம் எக்ஸாம்ஸு கிளியர் பண்ண வேணாமா? ஒன்றும் பண்ண வேணாவா? நாளைக்கு எக்ஸாம்லாம் இன்றைக்கி நைட்டு படித்தாலே பாஸ் ஆகிடுவோம். எதுக்கு லைப்ரரி கூப்பிட்டு வந்திருக்க? படிக்க போகிறோமா ஒன்றா? இல்லை
உன்னை லவ் பண்ணி ஃபஸ்ட் டைமில். அதனால தான் எனக்கு லைப்ரரினா ரொம்ப பிடிக்கும். எதுக்கு படிக்கிறதுக்கா? படிக்கிறதுக்கு தான். அண்ட் இங்கே லைப்ரரியில் ஒர்க் பண்ணுவார் ஒரு அண்ணா, செம்ம க்ளோஸ் எனக்கு. அவங்கள வந்து ஒன்று காட்டுறவா நீ அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் ஃபஸ்ட் டைம் வயனை வந்து கூப்பிட்டு போகிறா உள்ள. எங்கள் லைப்ரரி அங்கிள் வந்து என்னப்பா டேயாங் இன்றைக்குமா? அங்கிள், இது நான் லவ் பண்ணுற பொண்ணு, இனிமேல் 2 பேரும் ஒன்றா தான் வருவோம். நீங்கள் நானும் இங்கே தான் இருப்பேன். என்ன படிக்க தானே போகிறீங்க? ஆமாங்கள், படிக்கணும். அவள் வந்து கலெக்டருக்கு படிப்பாளா? அவள் கூட அப்படியே. சரிப்பா டேயாங், உங்ககிட்ட தான் சாவி கொடுப்பேன், நீ தான் க்ளோஸ் பண்ணிட்டு வரணும். சரி அங்கிள், நானே பண்ணிட்டு வரேன். அண்ட் அந்த கிளாஸ் ரூமு தான். என்ன தான் பண்ணுறிக்கோ தெரில, படிக்கிறியோ இல்லையோ பூட்டுற வேலை மட்டும் பண்ணுறேன். அங்கிள் வேறு என்ன சொல்லுங்கள்? சரி டேயாங், இந்தா சாவி. அங்கிள், ஷார்ப் 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணு, அதுக்கப்புறம் நீ தான் ஓப்பன் பண்ணணும். ஓகே அங்கிள். என்னடா பண்ணுற? கிளாஸுக்கு போகிறான்னு சொன்னால் இங்கே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண பற்றி பேசிட்டுருக்கேன். எல்லோரும் காரியமாக தான். வா. அண்ட் எப்படி இருக்கு லைப்ரரிலாம்? லைப்ரரி எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மேலே கூப்பிட்டு போகிற டேயாங் என்னால் ஸ்டெப்ஸ் ஏறி முடியல, தூக்கின்னு போகவா? வேணாம், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஓப்பன் பண்ணுறான். எப்படி? இது என்ன ரூம்டா? இதுவா? நீ முதல்ல உள்ளவா, பேனிக் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு டோர் க்ளோஸ் பண்ணுறா. டே, புக்கை படிக்கிறதுக்கு எதுக்குடா டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு புக்கை படிக்க போகிற? இல்லை டேயாங், நீ இத்தனை நாள் நீங்கள் இப்படியெல்லாம் கூப்பிட்டு வரவே இல்லையே. ஐஸ்கிரீமு, ஜங்க் ஃபுட்ஸு இது தானே சாப்பிட போயிட்டுருந்தோம். இது என்ன புதுசா? இங்கே பாரு, அவனை லவ் பண்ணிட்டேன். லவ் பண்ணுறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னே போனோம்ல. அப்படிதான். ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணுவோம், ஒரு நாள் உனக்கு நான் சாக்லேட் வாங்கி தருவேன், ஒரு நாள் ஹக் பண்ணுவோம், கிஸ் பண்ணுவோம், மேட்ரு பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நான் ப்ரப்போஸ் பண்ணி ஒரு நாள் லைப்ரரி கூப்பிட்டு வருவேன், ஒரு நாள் என் வீட்டுக்கு கூப்பிட்டு போவேன். டேயாங் சும்மா காமெடி அப்படிலாம் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டேன். எப்படி இரு? என்ன படிக்கிற? ஒன்றும் இல்லை, நீ மொழிக்கிற மொழியே சரியில்லை. சரி வாங்க அப்படின்னு ஒரு பெஞ்ச் மேலே உட்கார வச்சுட்டு வயனை. டேயாங் அப்படியே முன்னாடி போய் உட்காந்துக்கிறா. வயன், உன்னை லவ் பண்ணதுலேருந்தோ உன்னை தொடவே இல்லை. உன்னை டச் பண்ணவா? டேயாங் எதுக்கு நல்லா கேட்காதடி, கொஞ்சம் கிட்ட வாய. என்ன பேச பிடிச்சிக்கவா? டேயாங் தப்பு பண்ணுறோமா? இல்லை, இன்னும் எதுவுமே பண்ணவே இல்லையே. இன்னும் 1 hour தான் இருக்குது. நான் லைப்ரரி ஓப்பன் பண்ணும். அதுக்குள்ளே உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடுறேன். பேனிக் ஆகாத. என்னடா லவ் பண்ணி ஒரே வீக் தான் ஆச்சு, அதுக்குள்ளே என்னென்னமோ பேசுகிறேன் அப்படின்னு நான் நினைக்காத. எனக்கு ஐ லவ் யூ சொல்லியெல்லாம் வாய மூடிட்டு இருக்க முடியாது. ஐ எம் வெரி எக்ஸ்ப்ரெசிவ். இப்படி தான் பண்ணுவேன். ஓகே, ஆனால் பேசாத. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்கிறியா? என்ன வயன் என்ன தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற? ஆமாம், கல்யாணம் பண்ணால் என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல? என்ன பண்ணுவாங்க தெரியாதா? அது வந்து லேப் மேலே உட்கார்றியா?
செம்ம அழகாக இருக்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் 2 உயிர் ஒரே உடம்பு. அவங்களுக்குள்ள எதுவுமே மறைச்சல வைக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் எல்லாமே. புரிஞ்சுதா? புரிஞ்சது. அதே தான் நான் நீயும், அதே மாதிரி தான் நான் நீயும் இருக்க போகிறோம். நமக்குள்ள எந்த சந்தேகமோ தேர்ட் பர்சன் ஒருத்தருக்கு ஒருத்தரை மறைக்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அப்படி உன்னை பார்த்து என்ன பார்க்குற மாதிரி இருக்கணும், என்னை பார்த்து உன்னை பார்க்குற மாதிரி இருக்கணும். தட் இஸ் லவ். புரிஞ்சுதா? டிரான்ஸ்பரன்சி என்னன்னு தெரியுமா? என்ன நம்ம 2 பேருக்குள்ள எந்த வெக்கமும் இருக்கக்கூடாது, எதுக்குமே தயக்கப்படக்கூடாது. நான் சொன்னல 2 உயிர் ஒரே உடம்பு. அப்படி என் கூட இப்படி ட்ராவல் பண்ணுறியா? நான் உன்னை எப்போவுமே ஹர்ட் பண்ண மாட்டேன். தேவதை மாதிரி பார்த்துக்கிறேன். எனக்கு வேண்டியது நீ, உன்னோட லவ், உன்னோட கேர், உன்கிட்டேருந்து குழந்தை, அவ்வளோதான். வேறு எதுவுமே வேணாம். I love you, Taeyang. I love you so much. லிப்ஸை பாரு, லிப்ஸ் ரொம்ப அழகாக இருக்கு. Taeyang, ஃபோன் அடிக்குது. எவன்டா உட்காரணும் பிடிச்ச இப்போ பண்ணுறது? பார்க்குறேன் நீ ஜங்குக்கு தான். அவனுக்கு சொல்லாமல் வந்துட்டல, தேடிட்டு இருப்பான். போகலாமா? என்ன இப்போ இதுக்கு என்ன இப்படி கேஸ் பண்ண? தெரில, பண்ணணும்னு தோணுச்சு, பண்ண. அவ்வளோதான். ஐ லவ் யூ. சொல்லு ஜங்கு, எங்கடா இருக்கட்டியா? உன்னை கிளாஸுக்கு வாடானா எங்கடா போயிருக்கேன்? மொத்த காலேஜ் தேடிட்டோம். நான் வாயன் கூட வெளில இருக்கேன். ஆமாண்டா, நான் அவளை கூப்பிட்டு வெளில வந்துட்டேன். நீங்கள் பாட்டு விட்டு போயிட்டீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. டேய், என்னடா பண்ணுறீங்க 2 பேரும்? துணி துவைச்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பாத்திரம் இருக்குது, கழுவிட்டு வந்துடுறோம். ஏய் நக்கலா? ஏய் எங்கே இருக்கீங்க நீங்கள்? கேன்டீனில் தான். இதோ வரேடா, 5 நிமிஷத்தில் வரேன். சீக்கிரமாக வந்து தொலை. ஓகே ஓகே, போகலாமா? வேன் திட்டுறாங்கடி என்ன. போகலாமா? ஏய் இப்போ தானே சொன்னேன் நமக்குள்ளே எந்த வெக்கமோ தயக்கமோ இருக்கக்கூடாதுன்னு சொன்னல, மறந்துட்டியா? இல்லை, ஃபஸ்ட் டைம். எனக்கு தான். பட் நான் நிறைய படம்லாம் பார்ப்பேன். தட்ஸ் வை எக்ஸ்பீரியன்ஸ். படமா? அதெல்லாம் விட இப்போது ஜங்குக்கு ஜிம்மினை மீட் பண்ண வைக்கிறேன். ரொம்ப நல்ல பசங்க. ஒத்த ஏமாத்துறேன் நான் தான். வா, அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். மேபி உனக்கு ஹாப்பியாக இருக்கும். போகலாமா? டேயாங், ஒரு நிமிஷம் வாங்க. என்ன வேன்? என்ன துடைக்கிற? லிப்ஸ்டிக்.
தேங்க்ஸ். அப்படியே போயிருந்தேன்னு வச்சுக்கோயேன், கலாய்ச்சிருப்பாங்க என்ன. ஐ லவ் யூ அகெயின், போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அண்ட் வயன் 2 பேருமே கீழே வராங்க. டயாங் போ லைப்ரரி அங்கிள் கிட்ட, அங்கிள் சாவி திறந்துட்டேன், செக் பண்ணிக்கோங்க. சரி டயாங், ஈவினிங் வரியா? இல்லை அங்கிள், இன்னைக்கு இது போதும், நாளைக்கு வரேன் அங்கிள். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கேன்டீன் போகிறாங்க. டேய் அங்கே பாடுறா, ஃபிகரை கூட்டு வராடா இவ, இப்போ வந்து வேணும்னே கலாய்ப்பா போகிற. வயன் சொல்லிட்டேன், ஜிம்மினும் ஜங்குக்கும் ஒரு மாதிரி வெக்கப்படுவாங்க. புது பொண்ணுல நீ பேசுகிறதுக்கு, நீயே போய் பேசு ஃபஸ்ட்டு. லெஃப்டில் இருக்கவ ஜங்கு, ரைட்டில் இருக்கவ ஜம்மன், சரியா? இன்னொரு வாட்டி சொல்லிட்டா, லெஃப்டில் இருக்கவ ஜங்கு, ரைட்டில் இருக்கவ ஜம்மன், சரியா? நான் பார்த்துக்கிறேன். சரி டே என்னடா? வாமச்சா, ஹாய் ஜிம்மன் அண்ணா, ஹாய் ஜங்கு அண்ணா. என்ன இங்கே? எது அண்ணாவா? பேர் வயன், நான் தான் வயன். எப்படா? சரி, இவ்வளோ மரியாதையடா எங்களை யாரும் கூப்பிட்டதே இல்லை வயன். நீ உட்காரு. டேய் உனக்கு சாப்பாடே இல்லை, கிளம்பி நீ உட்காரு வயன். பாரா வாட்டையாம். என் ஆள் கூப்பிட்டாச்சு, வர. ஜிம்மன் ஜங்கு வயன், பார்த்தாலே தெரியுதுடா, மூஞ்செல்லாம் சிகப்பாக இருக்க தெரியுது. இவனுக்கு எப்படி ஓகே சொன்ன? எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் அழகா இல்லை. அழகெல்லாம் பார்த்து நான் ஓகே சொல்லலை, பின்ன வேறு எதை பார்த்து ஓகே சொன்னீங்க? கேரக்டர் ஆமாண்டா, கேரக்டரு. சரி நல்ல பையன், பார்த்துக்கோ. என்ன சாப்பிட்ற? டயம் நீ ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுறா? ஓகே வாடி. சாப்பிட்றியா? எதுக்குடா அப்படி பார்க்குறீங்க? ஒன்றுமே இல்லை, இவ்வளோ சாஃப்டாலாம் கேட்டதே இல்லை வாய்ஸ். நாங்கள் எப்போ பார்த்தாலும் தாங்கி தாமயிர் அப்படின்னு தான்டா நல்ல வார்த்தை மட்டும்தான்டா கேட்டிருக்கோம். இப்போ அதே நல்ல வார்த்தையில் திட்டக்கூடாதுன்னா மூடிட்டு சாப்பிடுங்க. இப்படியே இவங்க அன்கண்டிஷனலாக லவ் பண்ணி 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுது. இந்த கேப்பில் ஜங்குக், ஜிம்மன் எல்லாருமே க்ளோஸ் ஆகிடுறாங்க வயனுக்கு. என்கிட்ட அவங்கெல்லாம் சொல்லவே வேணாம், கம்ப்ளீட்டாக அப்சஸ்டு வயன் மேலே. அண்ட் அப்படியே ஒரு நாள் இப்படி தான் ஒரு கிளாஸ் ரூமில் டயாங்கும் வயனும் உட்காந்துட்ருக்காங்க 2 பேரும் தனியாக. அப்போது டயாங் வயனோட ஃபிங்கர்ஸ் பிடிச்சிட்டு அப்படியே வயன் கையில் கிறுக்கிட்டு, மேடம் என்ன எப்போ தொண்ணு பேசிகிட்டே இருப்பீங்க, சைலண்ட்டாக இருக்கீங்க? ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லையா? எனக்கு ஒன்று இருக்குது, சொல்லவா? என்ன அது? நேற்று எங்கள் அம்மா கூட பேசிகிட்டு இருந்தேன்னா, எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் நானாவும் மம்மியும் லவ் பண்ணும்போது அப்பா என்ன பண்ணுவார்னா, டெய்லியும் அம்மாவை கூட்டிகிட்டு அவங்க அம்மாவை மீட் பண்ண வைப்பாராம். அப்படின்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுறதுக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் அவங்க 2 பேரும் சண்டை போட்டதே இல்லையாடி. அதனால நானும் நீயும் உன்னை எங்கள் அம்மா கிட்ட கூப்பிட்டு போகட்டா? எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறியா? அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்கள் அம்மா கூட நான் சண்டை போடுவேன்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச? ஒன்றும் இல்லடி, அந்த மாதிரிலாம் யாருன்னு நினைக்க போகிறா, சும்மா ஒரு பேசுகிறியா? கூப்பிட்டு போவா? வர. எனக்கும் ஆசைதான் மூஞ்சியே எத்தனை நாள் பார்க்குறது. என்ன? ஒன்றுமே இல்லை, ஏதோ கேட்டுச்சு எனக்கு. என் மூஞ்சி தாண்டே நீ சாகிற வரைக்கும் பார்க்கணும். கேட்டுது தானே, ஓவராக பண்ணுற, அப்படி தான் பண்ணுவேன். அம்மா கிட்ட போயிட்டு நல்லா பொண்ணாக பேசிட்டு அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுற. நீ எங்கள் அம்மாவை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணுன்னா, எங்கள் அம்மா நினைக்கணும், வந்தால் இவ தாண்டா என் வீட்டுக்கு மருமகளாக வரணும், வேறு எவ்வளோக்கோ டேங்க கட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்துப்பீங்க. சரி, நாளைக்கு ஷார்ப்பாக ரெடி ஆயிரு, காலேஜுக்கெல்லாம் லீவ் போட்டுடலாம். டேம் இந்தாடா ஃபோனு, ஜங்குகண்ணா கால் பண்ணிட்டுருக்காரு. ஜங்குகா எதுக்கு கால் பண்ணுறா? கொடுங்க.
சொல்லு மச்சான், எங்கே இருக்கட்டையா? உங்கள் காலேஜில் தான் இன்னும் போகலையா? இல்லை டேயா, உங்கள்கிட்ட ஒரு மேட்ரு பேசணும். என்ன மேட்ரு? எவனாச்சும் எங்கேயாச்சும் மாட்டினானா என்ன? அதெல்லாம் என்னாச்சுட்டையா? ஒன்றும் இல்லை, சங்குக்கு ஏதோ வாயினி இருக்காங்களா கூட? ஆமாம். ஏன் என்ன பண்ணுறட்டையா? வாயனை போய் சேஃபாக வீட்டில் விட்டுட்டு நீ கிளம்பி நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துடு. இதெல்லாம் டைரெக்டாக பேசணும், காலெல்லாம் சரியாகாது. என்னடா நீ விட்டுட்டு வர்றதுக்கு என்னடா பிரச்சனை? விட்டுட்டு 10 மினிட்ஸில் வரணும். சரி வரேன். சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கடலை போட்டு உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோய, வந்து சட்டை பிடிச்சிட்டு எழுதிட்டு போவேன். உத்தம் இது வர வெயி. சீக்கிரமாக வா. போகலாமாடி? போகலாமா? ஏன் இல்லை, பசங்க இதுக்கோ கூப்பிட்றாங்க, நான் போகலன்னு வச்சுக்கோய, தேடி நீங்கள் வந்துடுவாங்க. தெரியும்ல ஜங்குக்கு பற்றி உனக்கு? ஆமாம், ஜங்கு ஆனால் ரொம்ப நாட்டி இல்லை. நீ ஜிம்மினை பார்க்கலையே இன்னும்? அவன் கூடலாம். சரி, நாளைக்கு மார்னிங் ஷார்ப்பாக ரெடியாக இருப்போண்டாட்டி அம்மாவை மீட் பண்ணலாம். என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு உனக்கு பிடிச்சது நீ பண்ணிட்டு வா. பட் அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணும், அதுதான் பிளானு. ஓகே, எதுக்கு சிரிக்கிற? ஒன்றுமே இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேயும் வாயனை வந்து சேஃபாக வீட்டில் விட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வரா. 1/2 hour லேட்டாக தான் வந்திருப்பா. ஜங்குக்கு அப்படியே பார்த்து முறைச்சிட்ருக்க டேயாங்க. டேய், எப்படா வர சொன்னால் எப்படா வந்துட்டுருக்க? அது கொஞ்சம் தெரியும்டா. நீ சரி வர அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி அது விடு ஜங்கு. இப்போ என்ன மேட்ரு? ஃபோனில் சொல்லவே முடியாது, டைரெக்டாக தான் சொல்லுவேன்னு சொன்னால். அது டேயாங், நம்ம காலேஜ் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப கன்றாவியாக போயிட்டுருக்கு. எங்களுக்கும் அப்படி தான். உனக்காச்சும் வயன் இருக்கா? எங்களுக்கு எல்லாம் யாருமே இல்லை. அப்புறம் அதுக்கு ஒரு 3 days வெளில ஜாலியாக போயிட்டு வரோம். புரியல, கிளியராக சொல்லு. டேய், ஜாக்ஷா இருக்கால, ஜாக்ஷாவோட ஃப்ரெண்டு ஒரு பப்பில் ஒர்க் பண்ணுறானா. அவள் சொன்னா நான் ஜாக்சனுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஃப்ரீயாக விடுவானா உள்ள. ஒரு 3 days நல்லா ஃபிகரெல்லாம் வருவாங்க, போயிட்டு வரலாம். ஆனால் 5 பேர் வந்தால் மட்டும்தான் உள்ளே விடுவானா. எதுக்கு? வயனை செருப்பால் அடிக்கிறதுக்கா? நான்லாம் வரல. டேயா, நீ அங்கே வந்து எதுவுமே பண்ண வேணாம்டா, ஜஸ்ட் எங்கள் கூட இருறா, நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிறோம். சரிடா, நான் வரேன்னு வச்சுக்கோ. வாங்கிக்கிட்ட என்ன சொல்கிறது? இந்த மாதிரிலாம் தெரிஞ்சால் விடவே மாட்டான்னு, தம் அடிக்கிறதுக்கே விட மாட்டா. இந்த மாதிரி கிளப்பு பப்பு பார்ட்டினெல்லாம் முடியாதுடா. டே, ஏதாச்சும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறா. வயனுக்காக எல்லாம் பண்ணுறல, ஃப்ரெண்ட்ஸுக்காக மட்டும் பண்ண மாட்டியா? டே, நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆனால் என்னடா பண்ணுறது? ஒன்றுமே பிரச்சனை ஆகாதுடா. ஜஸ்ட் அங்கே போகிறோம், குடிக்கிறோம், டான்ஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லு, நீ வேறு எதுவுமே பண்ண மாட்ட. இல்லைடையா, உன் மேலே சத்தியமா. இப்போது 5 பேர் இல்லை, நான் வந்து 5 பேர் கம்ப்ளீட் ஆகும், அதனால கூப்பிட்றீங்களா? இல்லை என்ன ஒரு ப்ரியாரிட்டியாக கூப்பிட்றீங்களாடா? 5 பேர் இல்லை, அதனால தான். தெரியும்டா, இவ்வளோ என்கிட்ட ஐஸ் வைக்கும் போதே தெரியும் எனக்கு. இப்போ வரியா இல்லையா? வரல. டே, இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா, இப்படியெல்லாம் முதுகில் குத்தக்கூடாது. அப்புறம் நான்லாம் ட்ராவலெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள்லாம் குடிச்சிட்டு செத்துருவீங்க. நான்லாம் ட்ரைவ் பண்ணிட்டு என்னால் முடியாதுப்பா. டே வாடா, உண்மையாக சொல்லுங்க, என்னை டிரைவரை தானே கூப்பிட்டு போகிறீங்க? அப்படி இல்லைடையா, நீ இல்லாமல் எப்பட்றா நம்ம டீம்? ஓ, ஐஸ் வைக்காத, எங்கள் அம்மா காது குத்திட்டாங்க எனக்கு. டே, இப்போ வரியா வரலையாடா? வந்து தொலைகிற, ஆனால் வாயனை ஒத்துக்கணும். டேய், நீ கிளப்பு அப்படின்னுலாம் சொல்லாத, வேறு ஏதாச்சும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணு. தங்கச்சி ஒத்துக்கோ. உன் தங்கச்சிக்கிட்ட பேசுகிறது நான், நீ கிடையாதுல்ல. பார்க்கலாம், அவள் ஓகே சொன்னானா வர, இல்லைனா சான்ஸே இல்லைப்பா. அதெல்லாம் நீ எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணிடுவ, உனக்கு சொல்லி கொடுக்கணுமா என்ன? சரிடா, எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு வாட்டேயா.
பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் பைக் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறா. ஏன்னா அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் டேயாங் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னது மறந்துட்டு வயனை பிக்கப் பண்ணுறதுக்காக வயனோட வீட்டுக்கிட்ட போகிறா. வயன் சொல்லவா வேணும், செம்ம அழகாக ரெடி ஆகிருக்காங்க. டேயாங் அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் பார்க்குறா. என்னடி உனக்கு பிடிச்ச மாதிரி ரெடி ஆகுன்னு சொன்னதுக்கு இப்படி யாராச்சும் ரெடி ஆகுங்களா? நல்லா இல்லையாடா? நான் இப்போவே அசிங்கமாக கேட்பேட்டையாம். ரோட்டில் நின்றுருக்கோம். சரி கிளம்பு போகலாம். உங்கள் அம்மாவை மீட் பண்ணோம்ல. கண்டிப்பாக மீட் பண்ணுமா அம்மாவை. வேறு எங்கேயாச்சும் போகலாமா நாளைக்கு? டேய் கிளம்புடா, டைம் ஆகிட்டுருக்கு. காலேஜ் விட்ட டைமில் வீட்டில் இருக்கணும். நான் போய்தாகணுமா? ஆமாம் போய்தாகணும், போ அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். இதான் வீடு, போலாமல்ல? டேயாங் எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. உங்கள் அம்மா ஸ்ட்ரிக்டா? சேச்சே, எங்கள் அம்மாலாம் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியான அம்மா தெரியுமா? அதனால தாண்டி தைரியமாக ஒன்று கூப்பிட்டு போகிற. இல்லைன்னா நானா அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் உள்ளே கூப்பிட்டு போகிறா. ஆனால் வயன் அப்படி டேயாங்கோட கையை பிடிச்சிட்டே போகிறாங்க உள்ளே. அப்போது இவங்க உள்ளே போனதும் டேயாங்கோட அம்மா வந்துடுறாங்க. அவ்வளோதான், வயனுக்கு இல்லை அப்படி டேயாங்கோட கையை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. இடிகிடி அப்படி போட்டு நசுக்கிற, வலிக்குதுடி. அது எங்கள் அம்மா தான், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. மா பேசுமா, நான் சொல்லிட்டு இருந்தேன்ல வயன் நான் லவ் பண்ணுற பொண்ணு எப்படி இவ தானா? நீ வாமா. அப்பட்டையா போ, அம்மா தானே, ஒன்றும் ஆகாது, நீ தானே பேசணுன்னு சொன்ன. ஆண்டி எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் நல்லா இருக்கேன், எதுக்கு பயப்படுற? வா உள்ள, தண்ணி கொடுக்கட்டா? மா பேசிடுற கூட. ஏன் நீ எங்கே போகிறடா? இந்த ஜங்கு கால் பண்ணிட்டே இருக்கா, நான் கூட பேசிட்டு வந்துடுறேன். அவன் கூட பேசிட்டுருமா, கொஞ்சம் பயப்படவா, பார்த்துக்கோ. டேய் கிளம்புடா, பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோக் கூட கால் பேசுகிறதுக்காக டேயாங் வந்துடுறா. அவள் கதறிட்டுருக்கா ஜங்கோக். டேய் கேட்டியாடா? மச்சான் நான் மறந்துட்டேன். டேய் வச்சிருவட்டேன் உன்னைக்காக தான் நாளைக்கு போகிறான்னு டிசைட் பண்ணோம். ஆக்சுவலாக இன்றைக்கி போகணும். கேள்றா. கேட்குறேன். எப்போ? வீட்டில் தான்டா இருக்கோம், ஒன்றா தான் இருக்கோம். நீங்கள் எப்போவுமே ஒன்றா தான் இருப்பீங்க. ஆனால் கேட்க மாட்டேன். டே அவகிட்ட என்னடா சொல்கிறது? என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அது சொல்கிறியா? என்ன? கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குது வேறு காலேஜில், 3 பேர் போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். என்ன பொய் சொல்லணுமா? ஆமாம் மச்சா, பொய் தான் சொல்லணும். உண்மையாக சொன்னால் அவங்க தான் விட மாட்டாங்க. நீ தானடா சொன்ன. டேயாங் ஈவினிங் டிக்கெட்ஸ் புக் பண்ணு டேயாங், ப்ளீஸ்டா, விளாடாதடா. பொய் தான் ஆகணுமா? ஆமாம் சரி சொல்கிறேன், ஃபோன் பண்ணுறேன் உனக்கு. டேயாங் அதுக்கப்புறம் வரலைன்னு சொல்லாத, டிக்கெட்ஸ் புக் ஆயிரும். பண்ணுறா, நான் சொல்கிறேன் பண்ணேன். நானே ஃபோன் பண்ணுறேன் உனக்கு. சரி. இதுக்கு தான் இப்படி உயிரை வாங்குறாங்களோ? இப்போ எப்படி நான் வயனை கன்வின்ஸ் பண்ணுவேன்? அம்மாலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, என்னை விட ஜங்குக் ஜிம்னா தான் நம்புவாங்க. இப்போது வயன் ஓகே சொன்னாலும் போகலாம். எப்பட்றா கன்வின்ஸ் பண்ணுறது டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் உள்ளே வரா. வந்து பார்த்தா கிச்சனில் டேயாங்கோட அம்மாவும் வயனும் நின்றுட்டு செம்மையாக பேசிகிட்ருக்காங்க. அப்போது டேயாங் அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிட்டு, என்ன பேசிட்டுருக்கீங்க அவ்வளோ சீரியஸாக? டேயாங் அது எப்படி சமையலெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்களா? அம்மாவா? அதுதான். சரிடி, எங்கள் வீடை உனக்கு காட்டுறேன், வா போமா, வீடை பாரு. சமைச்சு முடிச்சது நானே கூப்பிட்றேன், சரியா? 2 பேரும் வாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் கையை பிடிச்சிட்டு வயனை வந்து ஸ்ட்ரைட்டாக டேயாங்கோட ரூமுக்கு தான் கூட்டின்னு போகிறான். டடா, இதுதான் டேயாங்கோட வேர்ல்டு. வெல்கம் டு மை வேர்ல்டு மை பிரின்சஸ். என்ன உன்னோட வேர்ல்டா? இங்கே தான் நான் இஷ்டத்துக்கு இருப்பேன். சில நேரம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லு. நீ வா, முதல்ல உள்ள வா. எப்படி இருக்கு?
நல்லாயிருக்கு. சரி வைங்க. இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கிறது நானும் எங்கள் அண்ணாவும். எங்கள் அண்ணானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணாவை முன்னாடி காட்டிக்க மாட்டேன். அண்ட் அண்ணா ரொம்ப பொறுப்பானவடி. அதனால் அப்பா என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டார். ஒருத்தா ஃப்ரீ பேர்டாக சுற்றிட்டுருக்கேன். அண்ட் இதுதான் என்னோடய கம்ப்யூட்டர் டேபிள். இங்கே தான் எப்போவுமே கேம் ஆடிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் இதுதான் என்னோடய பெரிய பெட்டு. இந்த பெட்டில் அப்பப்போ நானும் ஜங்குக் ஜிம்னெல்லாம் புரண்டி விளாடுவோம், சொல்லவே வேணாம். ஆனால் இனிமே அந்த பெட்டில் உன்னை விட்டால் வேறு எவனுக்கும் அவ்வளோ இல்லை. அண்ட் ஃபைனலி என்னோடய ரூமில் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோடய ரூமில் நீ கால் எடுத்து வச்சதோ ஏதோ எனக்குள்ளே வர மாதிரி ஃபீல்டி. என் சொல்லட்டேன், வாங்க வாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேயம் அப்படியே வயனை கூட்டு போயிட்டு பெட் மேலே உட்கார வைக்கிறா. வயன் அப்படியே டேயோட கையை ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூ டே, ஐ லவ் யூ டேயம். என்ன அது உன்னை இப்படி பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹக் பண்ணிக்கவா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டயம் அப்படியே வயனை ஹக் பண்ணிவிட்டு ரப் பண்ணிகிட்ருக்கா. வயனப்போ டயாங்க ஹக் பண்ணிவிட்டு, டயம் என்ன பொண்டாட்டி, என்ன நீ இப்படியே எப்போவுமே ஹாப்பியாக உன் ஷோல்டரில் வச்சு பார்த்துக்கிறியா? ஹே, ஷோல்டர்லையா? உயிர் கொடுத்து நான் பார்த்துக்கிறேன்டி. அதுக்கு தான் ஒன்று லவ் பண்ணேன். இனிமே எல்லாமே நீ தான். உன்னை விட்டு டயம் ஒரு நிமிஷமும் வாழ மாட்டா. சாரி டயம், இதுக்கு நீ என்ன நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். அதனாலும் எனக்குள்ள ஒரு பயம், எந்த பயமும் வேணாம். ஒரு பையன் லவ் பண்ணுற பொண்ணை பெட்டு வரைக்கும் கூப்பிட்டு வருவானா? அவெல்லாம் ஏமாற்ற மாட்டான்டி. ஏமாத்துற பசங்களும் இருக்காங்கடி, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த மாதிரி பையன் நான் கிடையாது. எனக்கு ஒருத்தி மட்டும்தான். தெரியும்டா, எனக்கு தெரியும்ல. நேற்றுக்கு சந்தேகம் இல்லை. எனக்கு இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு பொண்டாட்டியா எப்போவுமே உன் கூட ஹாப்பியாக இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். கண்டிப்பாக நடக்கும். உன்னை தாண்டி கட்டுவேன், உன் மேலே சத்தியம். ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ. பயப்படாதண்ணா அப்படின்னு சொல்லிட்டுட்டேயும் வயனோட ஃபேஸை பிடிச்சிட்டு, உன்னை பார்த்தா திட்டவே எனக்கு மனசு வராது. ஏமாத்து எப்படி வரும் எனக்கு தெரியும். தெரியுமா? தெரிஞ்ச இப்படிலாம் கேட்டேன் என்கிட்ட. சும்மா உன்னை டெஸ்ட் பண்ணதுக்கு இதான் நேரமா? எங்கள் அம்மா அங்கே சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே நான் எங்கே முடிக்கணும்? என்ன முடிப்பேன்? அதுவா டேயம், என்ன நான் வரும்போது சொன்னேன்ல டேயம்,
அவங்க அம்மா சத்தமாக கொத்திட்ருக்காரு. போகலாம் நீ, போகலாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரியா? சரி போ. என்ன பண்ணுறக்கிட்டையா அப்படின்னு சொல்லிட்டு வயன் எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்து டயாங்க அப்படியே பார்க்குறாங்க. அப்போது டயாங் அப்படியே பெட் மேலே உட்காந்துட்டு வயன் வாங்க. டயாங் திரும்ப வேணாம். ஏய் அது இல்லை, நீ வாங்க எல்லா மேலே உட்காரு. என்ன? நான் ஒரு விஷயம் கேட்கணும், அதுக்கு பர்மிஷன் கொடுக்குறியா? என்ன? அது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட 3 days வெளில போகிறேன். 3 days? எதுக்கு? அது என்ன சொன்னேன்னா இது கேம்பஸ் இன்டர்வியூவா? நானும் ஜிம்மினும் ஜங்குக்கெல்லாம் போயிட்டுருக்கோம். ஒரு 3 days டே வந்துடுறேன். ஓ, அவங்க அம்மா கிட்ட சொல்லு. அம்மாலாம் ஜங்குக் ஜிம்மின்னாலே ஒத்துப்பாங்க. உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு, அதனால தான். ஓகே, பத்திரமா போயிட்டு வா, சரியா? நீ என்ன மிஸ் பண்ண மாட்டியா? மிஸ் பண்ணுவ, ஆனால் நீ இருன்னு சொன்னா இருப்பியா? ஒர்க் விஷயமா தானே. பத்திரமா போயிட்டு வா. ஐ லவ் யூ டி. இதுக்கு எல்லாம் லவ் யூ சொல்லுவாங்களா? நான் எல்லாத்துக்கும் உனக்கு லவ் யூ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வயன் 2 பேரும் வெளில வராங்க. கீழே டயாங்கோட அம்மா ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படியே டயாங்கோட அம்மா கிட்ட பேசிட்டு அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு டயாங் வயனை வந்து வீட்டில் போய் ட்ராப் பண்ணிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு எல்லாருமே ட்ரிப்புக்காக கிளம்புறாங்க. அந்த 3 days எப்படி போகுதுன்னா ரொம்ப ஹாப்பியாக போகுது. பப்பு போகிறது, டான்ஸ் பண்ணுறது, சரக்கடிக்கிறது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக போகுது. அண்ட் டயாங் அப்பப்போ வயனுக்கு வந்து கால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பா. பட் அவங்க வந்து பிக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ டயாங்கும் ஏதோ நெட்ஒர்க் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிருப்பான். அண்ட் அந்த லாஸ்ட் டே எல்லாருமே காரில் வந்து வந்துட்டுருக்காங்க. அப்போது டயாங், டே என்னால் ட்ரைவ் பண்ண முடியாதுடா, வேறு யாராச்சும் ட்ரைவ் பண்ணுங்கடா. எதுக்குடா? எல்லோரும் குடிச்சிருக்கோம். டே ஜாக்சன், நீ வந்து பண்ணுறா வாடா. என்னாச்சுட்டியா? ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமாண்டா, வயன் எதுக்கோ ஃபோன் பிக் பண்ணவே மாட்றா. மார்னிங்லேருந்து ட்ரை பண்ணுறங்க. என்னாச்சுன்னு தெரில மச்சா. 3 days-ஆக எதுக்கும் நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்றா. ஃபோன் பண்ணால் பிஸின்னு வருது. என்ன மயிருன்னு தெரிலடா. நான் வேற போய் சொல்லிட்டு வந்தேன்டா. அது ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருப்பாளோ, அதுக்கு தான் அவாய்ட் பண்ணுறாளோ, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுடா. நீ ட்ரைவ் பண்ணுறா, நான் கொஞ்சம் பார்க்குறேன். சரிடா, டென்ஷன் ஆகுத, படுத்துட்டு இருப்பாங்க, லேட் நைட்டாக இருக்குது. இதுக்கெல்லாம் யாராச்சும் போய் இல்லைடா ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குடா, நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுவா. என்னன்னு தெரில, அங்கே போய் தான் பார்க்கணும். மெசேஜ் ஏதாச்சும் பண்ணுறா? இல்லைடா, ரிப்ளை பண்ண மாட்றா. அதான் சொன்னல, அவள் எப்போவுமே எனக்கு பண்ண மாட்டா, புதுசாக பண்ணிகிட்ருக்கா. அதனால தான் கண்டுபிடிச்சிருப்பாளோன்னு கேட்டேன். சரிடா டேங், நான் ட்ரைவ் பண்ணுறேன், நீ பாரு, டென்ஷன் ஆகாது. அதுக்கெல்லாம் போய் சரிடா நான் பார்க்குறேன், சேஃபாக ட்ரைவ் பண்ண, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி மார்னிங் காலேஜ் போகிறாங்க. டேயாங் ஃபஸ்ட்டு போன உடனே வயனை தான் தேடுறா. எல்லா இடத்துலையும் தேடுறா. பட் வயன் அன்றைக்கி காலேஜுக்கு வரல. அவனுக்கு இன்னுமே ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன காலேஜுக்கு வரல? லீவ் போட்டா என்கிட்ட சொல்லிட்டு தானே போவா. டேய், இதுக்கு தாடா நான் வரமாட்டேன்னு சொன்னடா. டே, அவகிட்ட போய் சொல்லி இப்போ பாரு, அவளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவாய்ட் பண்ணிட்டுருக்காடா. ஏய், அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. நீ எதுக்கு எங்களை போட்டு திட்டுற? நான் வரமாட்டேன்னு சொன்னேன். என்ன ஆச்சுன்னு தெரிலடா. எதுக்கு அவாய்ட் பண்ணுறக்கா? ஒன்றுமே இருக்காதுடா. எங்கேயாச்சும் அவங்க அப்பா அம்மா கூட வெளில போயிருப்பாங்க. ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற. சொல்லுவீங்கடா, பேசுவீங்க. உங்களுக்கு என்ன? நான் தானே வந்தேன், என்ன தான் செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்னு புலம்பிட்டே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அகெயின் டயாங் போய் பார்க்குறா. வயன் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்காங்க. அப்படியே வயனுக்கு கால் பண்ணுறா. சொல்லு டயாங். எந்திரிச்சு வெளில வா. ஏண்டா? எந்திரிச்சு வெளில வாடி, சொல்கிற வா.
எதுக்கு? ஏய், உன்னை வான்னு சொன்ன வெளில. சரி வர வே. வயனோட கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறா எங்கன்னா லைப்ரரிக்கு. எங்கடா இப்படி இழுத்துன்னு போயிட்டுருக்க? டேங், என் கை வலிச்சிட்ருக்க, மரியாதையாக விடு. டேயா உங்ககிட்ட தான் சொல்கிற. வலிக்குதா? வலிக்கணுண்டி உனக்கு. 3 நாளாக எங்கே போயிருந்த? கால் பண்ணால் பிக் பண்ண மாட்டியா? சரி மெசேஜ் பண்ணுறல, ரிப்ளையாச்சும் பண்ண மாட்டேன். என்ன அப்படி உனக்கு பிஸியான வேலை? ஃபோன் பண்ணால் பிஸின்னு வருது. யார் கூட பேசிகிட்டு இருப்ப? நீ ஃபஸ்ட்டு கையை விடு. இப்போ இதுதான் உனக்கு பிரச்சனையா? ஆமாண்டி, இது அங்கேயே கேட்டிருக்கலாம்ல, அதுக்கு எதுக்கு இப்படி இழுத்துன்னு வர? எங்கம்மா போயிருந்த? அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணிட்டேன் அவங்க இப்படி போயிருக்கேட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு மனசு ஆறும்ல. டேயாங், எங்கள் வீட்டுக்கு திடீர்னு என்னோடய கசின்ஸ் எல்லாம் வந்தாங்க. அவங்க கூட பேசிட்டு இருந்தேன்னா நான் ஃபோனை சார்ஜ் போட மறந்துட்டேன். அதனால தான் பண்ணேன். என்ன 3 நாளா? என்ன பைத்தியக்காரன் நினச்சிட்ருக்கியா? என்னடி என்னை மறப்பியா? அப்படி கிடையாது. நீயும் கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னு போன தானே, நீயும் அங்கே ஏதாச்சும் ஒரு ஒர்க்கில் பிஸியாக இருப்ப அப்படின்னு தான் என்ன பண்ணல. ஏய் சமாளிக்காதடி, கடுப்பாயிடுவேன். போடி. எதுக்கு அப்படி கோபமாக இருக்க? அப்புறம் நீயே பேசு, மயிரில் பேசுகிற. அப்போது வயனோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. வயனும் அதை எடுத்து பேசுகிறாங்க. டேயாங் ஃப்ரண்ட்டில் தான் நின்றுருக்கா. சொல்லறிக்கி, எங்கே இருக்க? காலேஜில் தான். லேட் ஆகுமா? இல்லை, இன்னொரு 2 hours முடிஞ்சிடும். நானே பிக்கப் பண்ணிக்கிறேன். ஒன்றா சாப்பிட போல, சரியா? ஓகே ரிக்கி, வைக்கட்டா? சீக்கிரமாக வா வயன். வர. யார்? இவன் தான் என்னோடய ஃப்ரெண்ட் ரிக்கி. ஃப்ரெண்டா? சொன்னேனே, என்னோட கசின், என் அத்தை பையன். இப்போ என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு போகணும், கிளம்பு. டேவும் இல்லை டேயாங், என்ன சந்தேகப்படுறியா? இப்போ நான் சொன்னேனாடி, சொன்னேனா? கிளம்புன்னு சொன்னோன்னே நீ அவன் கூட சாப்பிட போகணும்ல, பிக்கப் பண்ணிப்பாரா? போ, கிளம்பு. டேயாங் நில்லு. எதுக்கு இப்போ ஓவராக ரியாக்ட் பண்ணுறங்க? ஏய், பள்ளிகளாக பேத்துருவ, மரியாதையாக கிளம்பிடு, பேசுகிற வேலை வச்சுக்காத. பாய், மூடிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் அந்த காலேஜ் கேம்பஸில் தனியாக போய் உக்காந்துக்கிறா. அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போது ஜங்கோக் ஜிம்மினாலாம் டேயாங்கிட்ட வராங்க. டே மச்சா, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? எப்போவுமே ஜோடியாக சுற்றின்னு இருப்பீங்க, தனியாக உட்காந்துருக்க, எங்கப்பா? ஏய், மரியாதையாக போயிரு ஜிம்மன். செம்ம காண்டில் இருக்க. என்னாச்சுடா? டேய் கிளம்புங்கடா, கொஞ்ச நேரம் தனியாக விடுங்கடா, என்ன சாகுற மாதிரி ஆகுது, போடா டே. என்னடா ஆச்சு? அவள் தான் பேச வேணான்னு சொல்கிறாள்ல, வா அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஏய் இல்லைடா, அவன் எதுவும் அப்செட்டாக இருக்கா, எங்கே இருக்கலாம். டேய் உனக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொல்ல எதுவுமே இல்லையா? என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம ஃப்ரெண்ட்ரா. என்னாச்சுட்டேயா? டே எவனோ ரிக்கியாண்டா, ஒத்த ஏன் முன்னாடியே சாப்பிட கூட்டின்னு போகிற, பிக்கப் பண்ணிக்கிறப்ப நீ ஏன் முன்னாடியே சொல்கிறான்டா? அது இவ்வளோ பல்ல பேத்திட்டு வர அப்படின்றா. எனக்கு கோபத்துக்கு மூஞ்சில் அடிக்கணும்னு தோணுச்சு. கம்மன் வெறி ஆகுது. எங்கே இருக்காங்க வயன்? டேவ் அப்போவே கிளம்பி போயிட்டாடா. யார் இந்த பையன்? எவனோ கசினா. மண்டெல்லாம் சூடாகுதுடா. சரி விட்றா, யாராச்சும் வந்திருப்பாங்க, 2 நாள் தானே, அவனும் கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டாங்க, இங்கே உங்ககிட்ட தான் வருவாங்க. டேய் அது பிரச்சனை இல்லைடா, எனக்கு அவள் பக்கத்தில் யாராச்சும் அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் எரியும். இதில் அவள் சாப்பாடுக்கு வேற கூப்பிட்டு போகிறேன், ஒன்றா சாப்பிட்லாம், நானே பிக்கப் பண்ணிக்கிறேன். எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? எரியுதுடா. சரி விட்றா, வருவாங்க விடு. இப்போ நாமெல்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டு வந்தோம்,
அவங்களும் அப்படி தானே, கசின் தானே, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதட்டேன், விட்டுரு. நாளைக்கு பாரு ஹாப்பியாக வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாதாடா, 3 வருஷம் ஆயிடுச்சுடா. அவளை பற்றி எனக்கு தெரியும்டா. ஆனாலும் என்ன அவாய்ட் பண்ணிவிட்டு அவள் கூட போகிறது என்னடா இருக்குது? என்னையும் ஒரு வார்த்தை தேங்க நீயும் வாட்டேங்க கூட அப்படின்னா ஒன்றும் இருக்காதுல்ல. அவளும் என்ன அப்படியே ஈக்குவலாக அவாய்ட் பண்ணுறாடா. ஸோ டேயாவும் அந்த ஈகோனாலேயே வயன்கிட்ட அன்றைக்குமே பேசிட்ட. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது, வயன் அவங்களே வந்து டேயாங்கிட்டே பேசுகிறாங்க. என்ன டேயாவும் என் மேலே கோவம் போயிடுச்சா, என்னமா இருக்கா? நேற்று டின்னரெல்லாம் எப்படி இருந்துது? டேயாங் எதுக்குடா மேலே சந்தேகப்படுற? அவள் என்னோட கசின் தானே. கசின் தான், கசின். சாரி டே, மேலே சந்தேகப்பட்ட தப்பு தான். சரி அதை விட்டு, நானும் அவனும் சின்ன வயசுலேருந்து பழகிருக்கோம். அதனால தான் அவ்வளோ லீனியன்ஸாக என்கிட்ட பேசுகிறா, அவ்வளோதான். சரி அவனுக்கு தெரியுமா நானும் நீயும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு? நீ கமிட்டடுன்னு? இல்லை. எதுக்கு சொல்லலை? அவன்கிட்ட சொன்னா அவள் அப்பா கிட்ட போய் சொல்லுவா. தேங்க உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? என் கூட பேசுகிறதுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையா? இந்த கொஷன் நீ என்கிட்ட கேட்டுட்ருக்க நியாயமா? நான் தான் உன்கிட்ட கேட்கணும். என் கூட இஷ்டம் இருக்கா இல்லையா உனக்கு இருக்கிறதுக்கு? இல்லை அவன் கூட போயிட்டியா? என்னம்மா கிஸ் ஏதாச்சும் பண்ணானா என்ன? டேயாம் உன்ன மாதிரி கேவலமான ஜென்மம்லாம் நான் கிடையாது. கேவலமான ஜென்மன்னா என்ன? வயன் எனக்கு புரியுதுடி, நானும் அவனும் ஒரே ஏஜ் தான். பசங்க எப்படி யோசிப்பாங்கன்னு பசங்களுக்கு தான் தெரியும். இப்போ என்ன தெரியணும் உனக்கு? அவள் யாருன்னு தானே? அவனை நான் பார்த்துட்டேன். நீ நேற்று உன்னை பிக்கப் பண்ண வந்தால அப்போவே பார்த்தேன். அவன் உன்னை பார்க்குறதும் நீ அவன் கூட பைக்கில் ஏறி போகிறதும் அப்பா டேயாங். நீ இப்படி என்ன சந்தேகப்பட்டனா சத்தியமாக உன்கிட்ட நான் பேச மாட்டேன், உன்கிட்ட வரவும் மாட்டேன். ஓ மேடம் டிசைடே பண்ணிட்டீங்களா போகிறதுக்கு அவங்க கூட? சரி கிளம்புடி. டேயாங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டேன், கிளம்பு. டேயாங் ரிக்கி ரொம்ப நல்ல பையன். அவள் அப்படியெல்லாம் என்கிட்ட வந்து இன்னொரு பையனை பற்றி பேசுனேன், சரி இருக்காது. சரி நான் போகிறேன். எங்கே போகிறேன்? பையன் எதுக்கிடி அழுற? வாங்க நீ அல்லாத, வாங்க. சரி வாங்க உட்கார், வா, அல்லாத. இதுக்கிடி அழுற? நான் ஒன்றுமே பண்ணலடி. என்ன ஒன்றுமே பண்ணல? நீ பேச்சுக்கு மட்டும் தான் சொல்லுவியா நமக்குள்ளே சண்டை போடக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு? எல்லாம் பண்ணுவல நீ தான் சொல்லுவ, நீ தான் பண்ணுவ. சரி வா, சாரி என்ன தொடாத. தொட்டா சரி இருக்காது, நான் எந்திரிச்சு போயிடுவேன். சரி தொடலை. சாரி. ஆமாண்டா, பண்ணுறதெல்லாம் பண்ணு. சாரி சொல்லு. எனக்கு நீ எரியுமா எரியாதாடி? நீ அப்படி என்னை விட்டு வேற ஒருத்த கூட போனா டேயா உன்னை நான் ரிக்கி கூட பேச வைக்கிறேன், அப்போ புரியும் அவன் எதுங்க என் கூட அப்படி பேசுகிறான்னு. சரியா? ஓகே நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். நீ அழாதடி, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் பொண்டாட்டி. ஆமாம் எல்லாம் பண்ணு, இப்போ மட்டும் அழாதன்னு சொன்னேன். நீ பண்ணுறது எப்படி இருக்கு தெரியுமா? போட்டேயா? சரி ஐம் சாரி ஐ லவ் யூ. சாரி வேணாம், நீ ஒன்றும் பண்ணாத. ஏன் பண்ணக்கூடாது? என் ஆளை நான் தான் திட்டுவேன், நான் தான் கொஞ்சுவேன், எல்லாம் நான் தான் பண்ணுவேன். டே உனக்கு என்ன எனக்கு ஒன்றுமே இல்லை. நாளைக்கு அவன் கூட வந்து பேசு, சரியா? பேசுகிறேன். இப்போ விடு, நான் போகிறேன். எங்கே டைம் ஆயிடுச்சிட்டையா, கிளம்பணும். காலேஜ் இன்னும் முடியலை. பரவாயில்ல நான் போகல. சரி வா வெளில போகலாம். வேணாண்டா, நீ என் மேலே சந்தேகப்பட்டுட்டல, அதை கிளியர் பண்ணுற வரைக்கும் நம்ம எங்கோ போக வேணாம். உன் மேலே நான் சந்தேகமாக வாய் மூடிட்டேன். கிஸ் பண்ணானா அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் உனக்கு?
நீ எங்கேயோ யார் மேலும் இருக்கிற கோவத்தை நீ என் மேலே காட்டாத. சத்தியமாக அவன் மேலும் எனக்கு கோவம் இல்லடி, நீ பண்ணது தாண்டி கோவம் வந்துச்சு எனக்கு. ஆமாம் வரும் உங்களுக்கு. சரி விடுட்டேயா, சாரிடி, அப்படியெல்லாம் பேசின தப்பு தான். எதுக்கு அப்படி பேசினேன்னா, எனக்கு நீ மட்டும் தாண்டி உலகம். அந்த உலகத்தில் வேற எவனாச்சும் வந்தால் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்காதாடி. எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் உன் மேலே கோவப்படுவேன். நீயும் புரிஞ்சுக்கோடி. நீயும் என்னை அப்படியே ஈக்குவலாக அவாய்ட் பண்ணால் எனக்கு எப்படி இருக்கும்? ஜிம்மின் என்ன கேட்குறா தெரியுமா, எப்போவுமே ஜோடியாக சுற்றின்னு இருப்பீங்க அப்படின்னு கேட்குறேன். நான் தனியாக இருந்தாலும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும்ல, நான் எவன் கூடயும் இருக்க மாட்டேன், உன் கூட மட்டும் தாண்டி இருக்கேன். புரிஞ்சுக்கணும்ல நீ. என் மனசு குழந்தை மாதிரிடி, உன்னை மட்டும்தான் தேடும். சரி சாரி நானும் அப்படி பண்ணதுக்கு. ஆனால் இவ்வளோ ஓவர் கேர் ஓவர் லவ் பண்ணாத. எண்ட் ஆஃப் த டே உனக்கு தான் ஹர்ட் ஆகும். பரவாயில்லடி, உன்னை தானே. எனக்கு திகட்டினாலும் பரவாயில்ல, உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். சரியா? அப்படிலாம் அவாய்ட் பண்ணாதடி, பேசாமலாம் போகாதடி. நான் எப்போ உன்கிட்ட பேசாமல் இருந்திருக்கேன்? நீ ஏன் சண்டை போட்டாலும் நானே வந்து பேசுகிறல, அப்படிலாம் ஓவர் திங்க் பண்ணாத. ஐ லவ் யூ. போயிட்டு வரட்டா? நானே ட்ராப் பண்ணுறேன். சரி வா, ஒன்றா போகலாம். போகலாமா? எனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்தேன். நீ என்ன கேட்குறியோ வாங்கித்தரேன். போகலாமா? ஐ லவ் யூ டே. சண்டை போடாத, நீ என்கிட்ட சண்டை போடாத. சரி வா போகலாம். ஸோ அப்படியே டேயாங் அண்ட் வயன் 2 பேரும் ஹாப்பியாக கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வயன் டேயாங்கை ஸ்ட்ரைட்டாக ஒரு கெஃபேக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி ரிக்கி வெயிட் பண்ணிருக்கா. அப்போது டேயாங், யார் அவன் தானா? ஆமாம், நீ அவன் கூட பேசு, எல்லாமே புரிஞ்சிடும். சரியா? வாடி பார்த்துக்கிற அவனை. டேயாங், இல்லடி சும்மா சொன்னவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காடுறாங்க. அப்போது வயன், ரிக்கி இது டேயாங். அதுக்கு நீ அப்பா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டல? இல்லடி சொல்லு. நான் லவ் பண்ணுற பையன் வயன். ஆமாண்டா, அன்றைக்கி நீ என்னை பிக்கப் பண்ணல, அப்போலேருந்து சார் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க, அதனால தான் உங்கள்கிட்ட டைரெக்டாக பேச வைக்கலாம் அப்படின்னு. வயன், இவங்களை நான் பார்த்துருக்கேடி. வீரா எனக்கு ஃபோட்டோவில் காமிச்சா. வீராவா? ஆமாங்கட்டையும், உங்கள் கூட கிளப்புக்கு ஜாக்சன் கூட வந்திருந்தால? ஆமாம். என்ன கிளப்பு? அது ஒன்றும் இல்லை, எனக்கு உங்களை ஆல்ரெடி தெரியும். ஜாக்சனும் ஜிம்மினும் ஜங்கும் நீங்கள் 4 பேர் தான் இருந்தீங்க. ஜாக்சன் வந்துட்டு என்னையும் வீராவும் கூப்பிட்டா. நான் வயன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீராவை அமுச்சு வச்சேன். வீரா அவங்கள பற்றி நிறைய சொல்லியிருக்கா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக. அவங்க கூட சரக்கு தம்மு அப்படின்னு 3 நாள் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்களா? அவள் வந்து எனக்கு சொல்லி சொல்லி காமிச்சா. நான் எதுக்கு வரல அப்படின்னு ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு. அண்ட் உங்களை எனக்கு தெரியும், பட் நீங்கள் தான் அவன் லவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓ அப்படின்னு அவள் எல்லாத்தையும் உளறிடுறா ரிக்கி. தெரியும், அப்படியே திரும்பி வயனை பார்க்குறேன்னா அவள் பொய் சொல்லிட்டு தான் போயிருப்பா. வயன் அப்படியே கன்ஃபியூஸ்டாக அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்ன கிளப்பு, என்ன குடிச்ச, என்கிட்ட சொல்லலை? அது சொல்கிறேன்டி, இங்கே வேணாம், நான் உனக்கு தனியாக சொல்கிறேன். என்ன தனியாக சொல்கிற? நீங்கள் வேணாம் அப்படின்னா என்கிட்ட என்ன மறைச்சிட்டியாம்? போய் சொன்னியா? உங்கள்கிட்ட சொல்கிறேன்டி. டேயாங், ரிக்கி, வயன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், நானும் அவ்வளோ கசின்ஸ். நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத சரியா? இங்கே கூட்டு வந்தே தப்பாயிடுச்சு, என்னன்னு சமாளிக்க போகிறேன். அப்படிலாம் தப்பாலாம் நினச்சிக்க மாட்டேன் ரிக்கி. அது ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கிட்டேன்? ஒன்றுமே இல்லை உங்கள் இதில். நானும் அவ்வளோ ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிருக்கோம், அதனால தான். வயன், நீ ரிக்கி கூட இருக்கிறியா? வரியா? போகலாமா? இல்லை நான் வரேன், உன் கூடயே வரேன்.
லைக்கி நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் ஈவினிங்காக பேசுகிறேன். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ்டா. எதுக்கு வயன்? இல்லை, எதுக்கும் ஒரு விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு வயன் செம்ம கோவத்தை இருக்காங்க. டேயாங்கெல்லாம் என்ன பண்ணுன்னு தெரில, அப்படியே பைக்கில் சைலண்ட்டாக வந்துட்டுருக்காங்க. டேயாங், எத்தனை நாள் என்கிட்ட போய் சொல்லிட்டுருக்க? உங்ககிட்ட போய் எதுக்கிட்டே சொல்லணும். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, நானும் ஜிமிஞ்சங்கெல்லாம் கிளப்புக்கு தான் போகணும். உங்கள்கிட்ட சொன்னால் நீ அனுப்ப மாட்டேன்னு தெரிஞ்சு அதனால தான் கேம்பஸ் இன்டர்வியூன்னு போய் சொன்னேன். போனேன், போய் சொன்னேன். சரி, போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு சொல்லலை? அப்படின்னா டேக் இட் ஃபார் கிராண்டட்டையா? இவ எதுவும் கேட்க மாட்டா, போய் சொல்ல கண்டுபிடிக்க மாட்டா அப்படின்னு கிராண்டடில் உன் கண்ணுக்கு நான் என்ன ஈடியட் மாதிரி தர்றேனா? ஆக்சுவலாக நான் குடிக்கலடி, அவங்க கூட டிரைவராக தான் தெரியும். மேலும் மேலும் என்கிட்ட போய் சொன்னேன். உன்னை நம்பினதுக்கு கரெக்டாக நான் கிஃப்ட் கொடுத்தல. எனக்கு நான் பண்ணாத தப்புக்கு எவ்வளோ கேள்வி கேட்டேன். இப்போ நீ பண்ண தப்புக்கு நான் கேள்வி கேட்டால் நீ முழிக்கிறல்ல. நீ பண்ணால் மட்டும் கரெக்ட், நான் பண்ணால் மட்டும் தப்புல. அதுதான் பசங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஐம் ஸோ சாரி உங்ககிட்ட போய் சொல்லிட்டு போனதுக்கு. ஆனால் நீ சண்டை போடுற அளவுக்கு ஒன்றுமே நடக்கலடி. என்னடா ஒன்றுமே நடக்கலை? எனக்கு ஃபஸ்ட்டு என்கிட்ட போய் சொல்லிட்டு போன தப்பு, அங்கே போயிட்டு குடிச்சது தப்பு, அது திரும்ப வந்து என்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது இன்னொரு தப்பு. இப்போ சமாளிக்கிற பார்த்தியா, இது இன்னொரு தப்பு. சரியா? விட்டுட்டேன். நீயே இவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு நான் பண்ணாத தப்புக்கு என்கிட்ட சண்டை போட்டல. வேணாண்டா, நான் வேணாம். நானும் பார்த்துனே இருக்கேன், ஓவராக பேசிட்டே இருக்கேன். நான் சொல்லிட்டுருக்கேன்ல ஒன்றுமே பண்ணலை நான் அப்படின்னு. ஒன்றுமே பண்ணாமல் ரிக்கிக்கு ஒன்று தெரியுமா? அவள் ஒரு அவனை நம்பு, என்ன நம்ப மாட்டியாடி? அவனை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் தகுதியே இல்லைட்டேன். ஆமாம், தகுதியே இல்லை. வேன் அங்கே பாரு, சாரிடி உங்ககிட்ட போய் சொன்னதுக்கு. ஆனால் அதுக்கு வேறு வழி இல்லை, அதனால தான் அப்படி சொன்னேன். அப்படின்னா என்ன டேயான்? அப்படின்னா என்னன்னா நீ விட மாட்டேன்னு அர்த்தம். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறதுக்கு எத்தனை போய் சொல்லியிருக்கேன் என்கிட்ட? டி, உன்னை லவ் பண்ணி 3 வருஷம் ஆயிடுச்சுடி. உன்னை விட்டு எங்கே போக மாட்டேன் நான். நேற்று தானே டி சொன்னேன். என்கிட்ட உண்மையாக சொல்லியிருக்கலாம்ல. உன்னுங்கெல்லாம் உங்கள் அப்பா சோறு தானே போடுறா. நீ போடுறியா? நான் போடலைதா. சோறு தானே சாப்பிட்ற, அறிவு தானே இருக்கு. சொன்னால் புரிஞ்ச மாட்டியா என்ன? சரிட்டையா நீ போய் சொல்லு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? ஒத்த சாக வச்சிட வேண்டியொன்ன அடிச்சன்னு வச்சுக்கோய, பல்லுகளெல்லாம் கலண்டுரும். மூடிட்டு போயிரு, வெறுப்பாகுது உன்னை பார்க்கவே. உனக்கு உண்மையை சொல்கிறான்னா என்கிட்ட வெறுப்பாகுதுல, எழுதி வச்சுக்கோ. கிட்டேயே வரமாட்டேன். வயனு தேடிட்டு வராது. கிளம்புடி, நீ இல்லை நான் செத்துருவேண்ணா. நான் பார்க்குறேன். சொன்ன வார்த்தைலாம் எப்போவுமே ஞாபகம் வச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படியே அழுதுட்டு போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் டேயாங் வயன் கூட போய் பேசவே இல்லை. அண்ட் வயனும் சேமாக டேங்கிட்ட வந்து பேசினதே கிடையாது. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி அப்படியே ஒரு 6 மாதம் போயிடுது. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டே இருக்க மாட்டாங்க. பட் அந்த ஈகோனால 2 பேரும் பேசியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒன் டே டேயாங் அப்படியே வயனோட கிளாஸ் ரூம் வெளில நின்றுருக்கா. வயனும் அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்போது டேயாங் அந்த கிளாஸ் முடிச்சுட்டு வெளில வராங்க. வயன் ஒரு நிமிஷம் நில்லடி, ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு டைம் ஆகிட்டுருக்கு டேயாங், நான் போகணும். ஒரு நிமிஷம் ரியா, இரு ரியா, நான் வரேன். இல்லை ரியா, நீங்கள் கிளம்புங்க, அவளை நான் ட்ராப் பண்ணிடுறேன் வீட்டில். எனக்கு ஒன்றும் இல்லை ரியா, நீ கிளம்பு. என்னம்மா பிரச்சனை? 6 மாதம் ஆயிடுச்சுடி. என் பேர் வயன். சரி, என்ன வயன் பிரச்சனை? என்னை பார்க்கணுன்னு கூட தோணலையா? ஒன்றுமே இல்லட்டியா,
நீ தான் என் கூட பேசின வெறுப்பாகுன்னு சொன்னல, அதுக்கு தான் பேசல, அவ்வளோதான். ஏய், ஐம் சாரி டே. அன்றைக்கி நீ என்னை புரிஞ்சுக்கல, என்னை எதிர்த்து பேசினியா, நானும் தான் சரிட்டையும் 2 அடி வேணா அடிச்சிடுறி, இப்படி சைலண்ட்டாக இருக்காதுடி. நான் சண்டை போட்டால் நீயே வந்து பேசுவல்ல, இப்போ மட்டும் என்ன ஈகோ? சரி, இப்போ நான் தான் வந்து பேசுகிறல்ல, என் கூட பேசுடி, என்ன அவாய்ட் பண்ணாதடி. டேவங்க இங்கே பாரு, நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு, எதுவுமே வேணாம். நீ சண்டை போட்ட நான் ஏற்றுக்க மாட்டேற, நான் சண்டை போட்டால் நீ ஏற்றுக்க மாட்டேற. இந்த நடுவில் பொய் சொல்கிறது, நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடி தம் அடிக்கிறது ரொம்ப பண்ணிட்டுட்டே. அவங்க நீ இதுக்கு மேலே அவன் கூட வந்தேனா எனக்கு தான் வேல்யூ இருக்காதுடா. சரி, ஏதோ கோவத்தில் என்ன எல்லாத்தையும் கோவத்தில் பண்ணனா நான் போகணும். எங்கடி போகிற? இவ்வளோ நாள் தூரமாக தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் அப்படியே ஃபயனோட வெஸ்ட்டை பிடிச்சிட்டு டைட்டாக அக் பண்ணிக்கிறா. டேயாங் விட்டுட்டேயாங், எனக்கு இஷ்டம் இல்லை. இஷ்டம் இல்லைன்னா என்னால் உன்னை விட்டு இருக்க முடியலடி, உயிர் போகிற மாதிரி இருக்குது. டேயாங் இப்போ விட போறியா? டேயாங் வேணாம், விட்டுரு. முடியாதுடி, முடியவே முடியாது. இவ்வளோ நாள் எப்படி இருந்த தெரியுமா? நீங்கள் நல்லா தான் இருந்தீங்க, தம் அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு என்னை மறந்துட்டேன், தம் மயிரில் மறப்பேன். ஏய் ப்ளீஸ் டே, டேயாம் மரியாதையாக சொல்கிற, என்னை விட்டுரு. இல்லை கத்தி எல்லாரையும் கூப்பிட்ருவேன். இவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லுவேன். ஏய் மிஸ்பிஹேவ், நான் ஆமாம் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான்னு சொல்லுவேன். வயன் என்னடி பேசுகிற? நம்ம 2 பேரும் பிடிச்சி தானே? ஆமாம் பிடிச்சி தான் பண்ணோம். இப்போ எனக்கு பிடிக்கல. இது எனக்கு உன்னோட ஓவர் லவ், ஓவர் கேர், இப்படி போய் சொல்கிறது, சந்தேகப்படுறது எனக்கு திகட்டுது ஜெயம். எனக்கு உன் கூட இருந்தா என்னை இறுக்கி பிடிக்க மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு என்னை விட்டுரு. ஏய் உன் காலில் விழுந்து கேட்குறேன்டி, அப்படிலாம் விட்டு போனலாம் சொல்லாதடி ப்ளீஸ். வேணாட்டையும். எப்போ உங்ககிட்ட எனக்கு மரியாதை இல்லையோ நான் இருக்க மாட்டேன். எப்போ என் மேலே நீ கை தூக்குனியோ அப்போவே. ஏய் அன்றைக்கி நீ பண்ணதும் அப்படி தாண்டி இருந்தது. ஏதோ நான் தான் தப்பு பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்க. நீ தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணேன். நான் தான் அடிக்க கூட என்ன சந்தேகப்பட்டு பார்த்தேன். நான் தான் கிளப்புக்கு போனேன். நீ எதுவுமே பண்ணலாம், நீ நல்லவன் சரியா? தப்பு பண்ணிடுறீங்களா? என்னை விட்டுரு. இப்போ என்ன, என்னோட லவ் உனக்கு திகட்டுது? ஆமாம் திகட்டுது. என் கூட இருக்க மாட்டேன். போ, குட் பை டேயாங். போடி போ. ஸோ அப்படியே கட் பண்ணா டேயாங் ப்ரெசண்ட்டில் இந்த எல்லா ஸ்டோரியும் அப்படியே அழுதுட்டு சொல்லிகிட்ருக்கா. அப்போ அந்த பையன் கேட்குறா, அப்படின்னா ஒரு சின்ன பொய்யால் அப்படி லவ் பண்ண பொண்ணு ஒன்று விட்டு போயிட்டாளா? இப்போல்லாம் உண்மையாக லவ் பண்ணுற பசங்களுக்கெல்லாம் காலமே இல்லைல்ல. டேய் உனக்கு தாண்டா அது சின்ன பொய், வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் சின்ன பொய் அது. ஆனால் எனக்கும் அவளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே இருக்க நம்பிக்கை. லவ்வில் நம்பிக்கை தாண்டா முக்கியம். அது உடஞ்சிதுன்னா எதுவுமே நிற்காதுடா. என்னோட லவ் அவளுக்கு திகட்டுதுன்னு சொல்லும்போது அதை திரும்பி கொடுத்து அவளை டிஸ்டர்ப் பண்ண எனக்கு தோணல. அதனால தான் விட்டுட்டேன். ஒருத்தவனை கலாய்களும் நினச்சேன்டா நான். இப்படியெல்லாம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்களா? கிரேட் ராணி, கிரேட். இது ஒரு பட்டம் வேற. சரி டேயாங் கிளம்பலாமா?
முடிச்சிட்டியா உன்னோட ஹாரர் ஸ்டோரியை? முடியலடா அண்ணா, முடியலை. சரி இவனை கூட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் அவங்க கூட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே இந்த கல்யாணத்தோட டைம் வருது. அவங்க ஜங்குக் ஜிம்மினெல்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸ்டேஜ் மேலே வர்றது யாருன்னா வயன். அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி ஆகிட்டு வராங்க. ஸோ இவங்க எல்லோரும் வயனோட கல்யாணத்துக்கு தான் வந்திருப்பாங்க. அவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்படியே டியரி ஐஸோட பார்க்குறா. உன்னை எப்போவுமே ஹார்ட் பண்ண மாட்டேன், தேவதை மாதிரி பார்த்துக்கிறேன். வாட்டையும் இதெல்லாம் யாராச்சும் பார்ப்பாங்களாடா? நான் பார்க்குறேன்டா, நான் பார்க்குறேன். என்ன வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டால, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருக்கா. அந்த டைமில் அந்த பையன் வயனுக்கு அப்படி தாலி கட்டுறா. அவ்வளோதான் அங்கேயே உட்காந்துட்டு அழ ஸ்டார்ட் பண்ணிடுறா. உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு உனக்கு பொண்டாட்டியா எப்போவுமே உன் கூட ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும், கண்டிப்பாக நடக்கும். எனக்கு நீ மட்டும் தாண்டி உலகம். என் மனசு குழந்த மாதிரிடி, உன்னை மட்டும்தான் தேடும். டே அல்லாதடா மச்சான். நான் இருக்க வேண்டிய இடடா அது. அவன் வேணான்னு சொல்லிட்டல, அவன் நல்லா இருக்கட்டும், அவன் நல்லா இருக்கட்டும். சரி வாடா போகலாம் வாடா. இதுக்கப்புறம் லைஃப்பில் எந்த வயனும் இல்லை, எவ்வளோ இல்லை. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. வாட்டேன் போகலாம். இதுக்கு மேலே என் பேச்சு கேட்கலன்னா உன்னை அடிச்சிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக டயாங்கை கூட்டு போயிருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் 3 years டயாங் பேக் டு நார்மல் வந்துடுறா. எதுக்குன்னா அவங்க அப்பா அம்மாக்காக அகெயின் ஒர்க்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருப்பா. இன்னொரு நாள் அவங்க அம்மா அப்படியே சோஃபா மேலே உட்காந்துருப்பாங்க. டயாங் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே வரா. அப்போது டயாங்கோட அம்மா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க டயாங்கிட்ட. டயாங் அம்மா, இன்னுமே வாயனை மறக்கலையா? அம்மா, அவளை மறந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா. அவளே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணும்போது நான் எதுக்குமா உங்களெல்லாம் ஹர்ட் பண்ணிவிட்டு? போதுமா, உங்களெல்லாம் ஹர்ட் பண்ணதே போதும். நான் வெளில வந்துட்டேம்மா, மூவ் ஆயிட்டேன். அப்படின்னா அம்மா சொல்கிறது கேட்குறியா? என்னம்மா, அம்மானு பொண்ணு பார்க்கட்டா, கல்யாணம் பண்ணிக்கிறியா? அம்மா சரி பாரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன். நாளைக்கு போகலாமா? ஓகேம்மா, ஆஃபீஸ் லீவ் போட்டுறேன். அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. அந்த பொண்ணு பார்க்குறதுக்காக அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே போகிறாங்க. எல்லாருக்குமே அந்த பொண்ணை பிடிச்சிருது. அண்ட் அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட தனியாக பேசிகிட்ருக்காங்க. 2 பேரும் சைலண்ட்டாக தான் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? இனி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னலாம் எதுக்கு கேட்குறீங்க? இல்லை சொல்லுங்கள். இப்போது இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் ஓகே பண்ண பிடிக்க மாட்டேங்குது, அதனால தான். இல்லை எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் அப்படி தான் இருக்கணும், என்ன ஓவர் பண்ணணும், என் மேலே பொசசிவ் ஆகணும், அண்ட் என்னை ரொம்ப லவ் பண்ணணும். நான் தான் அவங்களுக்கு உலகமாக இருக்கணும். அது போதும். எனக்கு ஓவர் கேர் இப்படி போய் சொல்லிட்டு சந்தேகப்படுறது எனக்கு திகட்டுது. ஓகேங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம், பார்த்துக்கிறேன் நல்லா. உங்கள் பேர்? மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்துடுறா. அண்ட் அப்படியே டேங்கோட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்போது டேங்கோட அம்மா மித்ராவை வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிது, உனக்கு பிடிச்சிதா? பிடிச்சிதுமா. உன்னை நான் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா.
என்ன தான் அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கை இல்லைனாலோ டேங்கோட அம்மாக்காக அக்செப்ட் பண்ணியிருப்பா. என் சந்தோஷம்தான் இல்லை, அம்மாக்காகியாச்சும் அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணியிருப்பா. அண்ட் லைஃப்பில் எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ் கிடைக்காது. சம்ஒன்ஸ் ட்ராஷ் சம்ஒன்ஸ் ட்ரெஷர். அந்த மாதிரி வயனுக்கு டேங் ட்ராஷ்னா மித்ராக்கு அது ட்ரெஷர். அவ்வளோதான். அவ்வளோ சொல்லிவிட்டு இந்த ஒன் ஷாட்டை முடிச்சிக்கலாம் மிஸ். அண்ட் ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். லெட் மீ நோ இன் கமெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் எல்லோரும் சேஃபாக இருங்க. பை படா மிஸ்.